ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபாட் ஒன்று வந்து டிஸ்பிளே மாற்றாமல் எப்படி ரெடி பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஐபேடோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து இமேஜ் தெரியுது, நடுவில் மட்டும் இமேஜ் தெரியல. ஸோ இந்த இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐபேடை வந்து டிசபிள் பண்ணிப்போம். கீழே வந்து அந்த பிளாஸ்டிக்கை வந்து லைட்டாக பிளேடு வச்சு தூக்குனிங்கன்னா வந்துடும். லைட்டாக க்ளூ மட்டும்தான் ஒட்டியிருப்பாங்க. இந்த இடத்த இது கைட்டுறேன்னா மேலே அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து டச்லேயும் ஒர்க் ஆகும், ப்ளஸ் வந்து பட்டன் டைப்பும். அதுக்கான ஸ்டிப்பு வந்து கீழே கனெக்ட் ஆகும். அதை வந்து நம்ம போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக்கும் ப்ளஸ் அது கீழே வந்து ஒரு ஷீல்டு இருக்கும், அதையும் நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா அந்த கனெக்டர் இருக்குது, அந்த கனெக்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் சைடு வந்து ஓப்பன் பண்ணணும். டாப் சைடில் வந்து பிளேடு யூஸ் பண்ணால் ஒழுங்காக கைட்ட முடியல, அதோட வந்து நைஃப் வச்சு யூஸ் பண்ணி கைட்டினேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் வந்து உடச்சிக்கிச்சு, ஏன்னா உள்ளே வந்து க்ளூ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஐபேட் வந்து பார்த்திங்கன்னா 4GB 2005 வந்து ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆகுது இது ரிலீஸ் ஆகி. இப்போ வந்து நம்ம வந்து டாப் சைடை வந்து ரிமூவ் பண்ணிப்போம். எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். அதே போல் இவங்க டிசைன் வைஸும் சரி, இந்த போர்டு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வைஸும் சரி சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே போல் ஸ்லைட் மாதிரி தான் போர்டு வந்து உள்ளே வந்து மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து டிஸ்பிளேக்கோ மற்ற கனெக்டருக்கோ எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி தான் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டாப் சைடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். இப்போ டாப் சைடு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நைஃப் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா டாப் சைடு இன்ஜுரி ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து டாப் சைடை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து ஒரு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரூவையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். இந்த ஐபேடை வந்து பார்த்திங்கன்னா யூஸே ஆகாது, இதுக்கு மேலே இது டிஸ்பிளே வந்து மாற்றி வேஸ்ட்டாக தான்ன்ற மாதிரி தூக்கி போட்டுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்க்ராப் கடையிலேருந்து தான் இந்த ஐபேடை வந்து நம்ம வாங்கினோம். வாங்கிட்டு வந்து சார்ஜ் போட்டோன்னே டிஸ்பிளே லைட்டாக தெரிஞ்சுது. சரி ஓகே, உள்ளே இருக்க ஷீட் தான் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும், நம்ம அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம்ட்டு தான் வாங்கிட்டு வந்தது. இப்போ மேலே இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்க ஷீல்டை வந்து இது பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஐபேடை வந்து கீழே வந்து தள்ளுறேன். பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லைட் ஆகி வெளில வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து இவங்க வந்து ட்ரைவ்னு தனியாக கொடுத்துருக்காங்க, அதாவது 4GB ட்ரைவ்ன்ட்டு ஹார்ட் டிஸ்க் மாதிரி சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிஸ்பிளேவை வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஓல்டுன்றதுனால இதோட டிஸ்பிளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்பிளே காஸ்ட்டும் வந்து ஐயா போகுது. இந்த ஐபேடை வாங்கின காஸ்ட்டை விட டிஸ்பிளே காஸ்ட்டை ஐயா போகுது. அதனாலே இந்த டிஸ்பிளேவை ரெடி பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இது பண்ணோம். டிஸ்பிளே கைட்டும் போது பார்த்து கைட்டணும். இந்த டிஸ்பிளேவில் வந்து எந்த கிராக்கும் இல்லை, ஸோ அதோடு தான் இதை எடுத்தோம். இப்போ டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க இதில் ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்னென்னா பொலாரைஸ் ஷீட்டு தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. பொலாரைஸ் ஷீட் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து நல்லா டேமேஜ் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் வந்து பொலாரைஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுனா அதுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த ஷீட்டும் க்ளூவும் தனித்தனியாக பிச்சுக்கும். அதனாலே வந்து அங்கங்கே பேட்ச் மாதிரி தெரியும். அந்த கேஸில் தான் இது வந்து இருந்தது. இப்போ வந்து இதை வந்து டிஸ்பிளேயோ பொறுமையாக எடுப்போம். டிஸ்பிளே எடுக்கும்போது முக்கியமான விஷயம், கார்னர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. கார்னர் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா டிஸ்பிளேவில் வந்து லைன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த பொலாரைஸ் ஷீட்டுன்றது என்னென்னா டிஸ்பிளேவில் இருக்க டேட்டாவை நம்மளுக்கு கண்ணில் வந்து காட்டுறதுக்கு தான் இந்த பொலாரைஸ் ஷீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அதில் எதுனா கம்ப்ளைண்ட்னா டிஸ்பிளேயில் ரவுண்டாக இல்லைனா அங்கங்கே பேட்சாக பிக்சரே தெரியாமல் பிக்சர் டல்லாக இந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ அதுதான் வந்து பொலாரைஸ் ஷீட்டோட வேலை. நான் இது அசம்பிள் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எப்படி பொலாரைஸ் ஷீட் வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்பிளேவை பிரிச்சிருவோம். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன எல்இடி தான் கொடுத்துருப்பாங்க. இது எங்கெங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சைனா டிஸ்பிளேவில் வந்து லைனாகவே எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நோக்கியா 100ல் வந்து பார்த்திங்கன்னா டாப் கார்னரில் வந்து ஒரே ஒரு சின்ன எல்இடி கொடுத்துருப்பாங்க. அதுதான் மொத்த டிஸ்பிளேக்கும் வெளிச்சம் தரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வந்து ஒரே ஒரு சின்ன எல்இடி கொடுத்துருப்பாங்க, இந்த டிஸ்பிளேக்கு வெளிச்சம் தர மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வரும்.
இதில் வந்து நிறைய கலர் இருக்குது. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேட் வந்து அதிகமாக சேல் ஆச்சு. ஸோ இது ஒரு பாக்கெட் பிளேயர், சவுண்டு எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது இதோட ஹெட்செட்டை யூஸ் பண்ணாலும் சரி, அதர் பிராண்ட் ஹெட்செட் யூஸ் பண்ணாலும் சரி, இதில் பாட்டு எடுத்து கேட்டோன்னா சவுண்டும் நல்லாயிருக்கும். இது பேட்டரியும் வந்து இன்னி வரைக்கும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சும்மா கேம் வந்து போர் டைமில் வந்து கேம் ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 3-4 கேம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம டிஸ்பிளேவை பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க பொலாரைஸ் ஷீட்டையும் பிச்சிட்டோம். அதுக்கு கீழே வந்து ரிஃப்ளெக்டர் ஷீட் இருக்கும், அதையும் பிச்சுட்டாச்சு. இப்போ பேக் சைடு இருக்க பொலாரைஸ் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த க்ளூ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த டிஸ்பிளேவை ஹீட் பண்ணி கட்ட முடியாது. ஹீட் பண்ணோன்னா சம்டைம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை ஹீட் பண்ணல, அப்படியே தான் வந்து பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்க ஓல்டு க்ளூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸ் வந்து சும்மா ஒயிட் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆன் பண்ணாலும் இதில் இருக்க டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே பொலாரைஸ் ஷீட் வைக்கும்போது தான் அந்த டேட்டா வந்து தெரியும். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணணும். நான் வந்து ஐபிஐ யூஸ் பண்ணி இந்த க்ளூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா க்ளூ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி இருக்கும். அதையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லா க்ளீனாகவும் பக்காவாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஐபிஐ வச்சு பொறுமையாக க்ளீன் பண்ணுவோம். பார்த்திங்கனாலே தெரியும், ஐபிஐ ஊற்ற அந்த க்ளூ எல்லாத்தையுமே வந்து சாலிடாக ஆக்கிட்டு க்ளீனாக வருது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து ட்ரை பண்ணணும். ஐபிஐ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ ரிமூவர், அதுக்கப்புறம் வந்து பட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த ப்ராசஸ் முடியறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆச்சு இந்த க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்கே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடத்துல வந்து க்ளூ வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படி ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து பொலாரைஸ் ஷீட்டு திரும்ப ஒட்டும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக வந்து அந்தந்த இடத்துல வந்து டஸ்ட் பார்ட்டிகள் இருந்ததுன்னா லைட்டாக அந்த இடத்துல தூக்கிட்டு வாட்டர் மார்க் மாதிரி காட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா, பொறுமையாக எந்த இடத்துலையும் வந்து பழைய க்ளூவோட மார்க் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த க்ளூ வந்து செம ஒயிட் ஆனது. இதே போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட்ஸு ஏன் இது பண்ணுறேன்னா, அதில் வந்து நீங்கள் வந்து லைட்டாக இது பண்ணிங்கன்னா க்ளீனிங் வந்து பக்காவாக இருக்கும். பட்ஸு யூஸ் பண்ணும்போது பட்ஸில் ஐபி தொட்டு க்ளீன் பண்ணும்போது டஸ்ட்டெல்லாம் அவ்வளோவா இருக்காது. க்ளூ ரிமூவர் வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். க்ளூலாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அது ஐபியை விட கொஞ்சம் லோவாக தான் வேலை செய்யும். ஐபி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிளாஸில் வந்து ஐபி படும்போது ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் க்ளூ ரிமூவர் யூஸ் பண்ணும்போது அந்த ஒயிட்டிங் கம்ப்ளைண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இது ஓல்டு டிஸ்பிளேன்றதுனால நான் ஐபிஐயும் க்ளூவையும் வந்து க்ளூ ரிமூவரையும் யூஸ் பண்ணி தான் இதை வந்து க்ளீன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இது பண்ணிவிட்டு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதுக்கு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி துடைக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஷீட் வந்து நம்ம மாற்றி வைக்கும்போது எல்லோ கலராகவும் ப்ளூ கலராகவும் வருது.
சரி ஓகே, நம்ம வந்து ரெடி பண்ணுறதை வந்து எல்லோ கலராக ரெடி பண்ணிக்கலான்ட்டு நான் பொலாரைஸ் ஷீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒட்டிட்டேன். பொலாரைஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும். அதாவது இன்ச்சஸ்க்கு 14 இன்ச்சஸ், 19 இன்ச்சஸ், 24 இன்ச்சஸ், 32 இன்ச்சஸ்ன்ட்டு ஒவ்வொரு இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட் வந்து இதுவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து பொலாரைஸ் ஷீட் ஒட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிப்போம். ஸோ காஃப் சைடு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப் சைடு வந்து பொலாரைஸ் ஷீட் சமமாக ஒட்டிட்டு மற்ற 3 கார்னரை வந்து பிளேடு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் காஃப் சைடு இது பண்ணும்போது சப்போஸ் வந்து நைஃபோ இல்லை பிளேடோ வந்து அங்கே படும்போது எதுனா கட் ஆகிடுச்சுன்னா பண்ண வேலை எல்லாமே இதுவாகிடும். அதனால் என்ன பண்ணலான்னா, ஸோ எதனா ஒரு கார்னர் வந்து காஃப் சைடு கார்னரை வந்து சமமாக ஒட்டிட்டு மற்ற கார்னரை வந்து பிளேடு வச்சு இது பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 2 சைடு வந்து கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லைனா எதனா 3 சைடு வச்சு கூட இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ கேம்லாம் வந்து இதே போல் சேம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்து கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அரிச்ச மாதிரி இருக்கும். அந்த இதையும் அந்த கேசஸில் வந்து டிஸ்பிளே உடையாமல் இருந்ததுன்னா வெறும் பொலாரைஸ் ஷீட் மட்டும் மாற்றிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் சைடும் வந்து பொலாரைஸ் ஷீட் வந்து ஒட்ட போகிறோம். இது வந்து மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ளூவில் காட்டுது. ஸோ நம்மளுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து வச்சுப்போம். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா 1100 வர மாதிரி பக்காவாக இருக்கும். ஸோ அதோட்டு நம்ம வந்து எல்லோ கலரை வந்து வைப்போம். அதுவும் சன்லைட்டுக்கு வந்து ஓரளவு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடு ஒட்டிட்டு அதே போல் சேம் தான் பேக் சைடில் எப்படி வந்து கட் பண்ணமோ அதே போல் ஃப்ரண்ட் சைடில் ஒட்டிட்டு பிளேடு வச்சு கட் பண்ணிப்போம். ஏர் பபுள்ஸ் இல்லாத மாதிரியும் டஸ்ட் இல்லாத மாதிரியும் பார்த்து நல்லா வந்து டைட் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ பிளேடு வச்சு அதே போல் பிளேடு யூஸ் பண்ணும்போதும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கோ கை கட் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து தான் இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸஸாக எதனா இருந்ததுன்னா கூட அதையும் கட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரிஃப்ளெக்டிங் ஷீட் வந்து ஒன்று வந்து பிரிக்கும் போதே வந்து கட் ஆகிடுச்சு. அதோட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்க உடஞ்சி போன டிஸ்பிளேவில் வந்து அந்த ஷீட்டை மட்டும் சைஸ் பார்த்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஷீட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிஸ்பிளேயை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபுல் ஐபாடையும் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லாவே தெரியுது. அதாவது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாமல் வெறும் பொலாரைஸ் ஷீட் மட்டும் சேஞ்ச் பண்ணி டிஸ்பிளே வந்து நம்ம நல்லா தெரிய வச்சிட்டோம். இப்போ வந்து ரீஅசம்பிள். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஅசம்பிள் உள்ளே வச்சு இது பண்ணும்போது அந்த வீடியோ மட்டும் டெலீட் ஆகிடுச்சு. அதனால் மீதி இருக்கிறத மட்டும் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இப்போ மேலே வந்து இருக்க ஸ்க்ரூவை வந்து ஸ்க்ரூ பண்ணிப்போம். பாட்டம்லேயும் இவங்க பண்ணியிருக்க ஒர்க் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு கிளாம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே பிளாஸ்டிக் கட்டிக்கிட்டு டேமேஜ் ஆனாலும் திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இதோட சவுண்ட் எஃபெக்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இது எங்களுக்கு கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா பாக்கெட் ஹோல்டரோடு கிடச்சிது. ஸோ அதுவும் வந்து இதில் சூப்பராக இருந்தது. பேக் சைடு வந்து அந்த நாப் வந்து இந்த பேரிங்லலாம் வர நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளுற மாதிரி அது செம்மையாக இருந்தது. அதையும் போட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக்கும் வந்து ஒட்டிடுவோம். அதே போல் இவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து அந்த ஸ்டிப்பு வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அசம்பிளிங்கை முடிச்சாச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.